கோடீஸ்வரனாக ஒரே ஒரு பூஜை போதுமா? இறந்தவர்களின் ஆன்மாவுடன் பேச வைப்பாரா? கேரளாவுக்கு சென்று மாந்திரீகத்தில் டிகிரி முடித்திருக்கிறாரா? மாந்திரீகம் என்ற பெயரில் லட்சக்கணக்கில் மோசடி. டெரராக பேசி பணத்தை கறந்த குட்டிச்சாத்தான் சாமியார் சிக்கியது எப்படி? திருவரம்பூர்ல உள்ள சதீஷ் அப்படிங்கிறவரு வெளியூர் போறதுக்காக திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு பக்கத்திலேயே இன்னொருத்தரும் பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருந்திருக்காரு. பஸ் வர நேரமானதால ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தன்னோட பேர் ரகு அப்படின்னும், ஆனா எல்லோரும் தன்னை குட்டிச்சாத்தா ரகுன்னு தான் சொல்லுவாங்கன்னு கெத்தா சொல்லியிருக்காரு. தான் சென்னை திருவல்லிக்கேணியிலிருந்து வர்றதாவும், கேரளாவுக்கு போய் மாந்திரீகம் கத்துக்கிட்டு வந்திருக்கிறதாவும், தான் ஒரு பூஜை பண்ணா ஏழைய கோடீஸ்வரனாவும் கோடீஸ்வரனை ஏழையாவும் மாத்திருவன்னு டெரர் லுக்ல சொல்லியிருக்காரு. நான் சொல்றது எல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், வேணும்னா இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி தன்னோட யூடியூப் சேனல்ல இருந்த வீடியோஸை காட்டியிருக்காரு ரகு. ஒன்னு அந்த பெண்ணை வசியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேளுங்க, இல்ல அந்த ஆணை வந்து எனக்கு வசியம் பண்ணி கொடுங்க, அவர்கிட்ட இருக்க சொத்து வந்து எனக்கு அவர் எழுதி வைக்கணும், அந்த மாதிரி பண்ண முடியுமா? சரி, அதுக்கு நான் பூஜைக்கு பணம் தரேன், 10 லட்சம் 20 லட்சம் ஆனால் பரவாயில்ல, நான் கடன் பட்டாது கொடுக்குறேன், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, என் மேல அவர் பிரியமா இருக்கணும், அந்த மாதிரி ஃபோன் பண்ணுங்க. ஸோ என்னன்னா இங்க பழிக்குதுன்னு எல்லாரும் நம்புறாங்க, அதில் என்கிட்ட வராங்க. நான் பூஜை சரியா பண்றேன், எங்கேயுமே வந்து மிஸ் பண்ணல, சரிங்களா? காசு கொடுத்தா பூஜை சரியா பண்ணி கொடுக்குறேன், ஆனா மினிமம் 10 லட்சம் ரூபா ஆகும், சரிங்களா? பப்பாளி விஷ்ணு மாயாங்கிற யூடியூப் சேனல்ல பூஜை பண்ற மாதிரியும் மாந்திரீகத்தை பத்தி பேசுற மாதிரியும் எக்கச்சக்க வீடியோவை அந்த ரகு அப்லோட் பண்ணி இருந்திருக்கான். அந்த வீடியோவை எல்லாம் பார்த்த சதீஷ் ரகுவை மாயாஜால மந்திரவாதின்னு முழுசா நம்பி இருக்காரு. வரக்கூடிய பஞ்சாயத்து தேர்தல்ல உன்னை கவுன்சிலர் ஆக்கி காட்டுறேன், அதே மாதிரி உன்னை கோடீஸ்வரனா மாத்தி காட்டுறேன்னு சதீஷ் கிட்ட ஆணித்தரமா அடிச்சு சொல்லியிருக்கார் ரகு. எப்படியே பேசி பேசி சதீஷோட மனசை கரைச்சு அவர்கிட்ட இருந்து 3000 ரூபாய் பணத்தை வாங்கின ரகு, கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க, நான் போய் பூஜை பொருட்களை வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி போயிருக்காரு. சாமி கவுன்சிலர் எலெக்ஷன் நிற்கிறேன், ஜெயிக்கணும்ன்றீங்க, எல்லாருக்கும் 20 லட்சம் ஆகுதுங்க. ஸோ குறிப்பிட்டவங்களுக்கு வரும், சரிங்களா? 20 லட்சம் யாருக்காவது ஒருத்தருக்கு வரும், மீதி 50 லட்சம் 1 கோடி 2 கோடி அந்த மாதிரி ஆகும், சரிங்களா? அதனால் கவுன்சிலர் எலெக்ஷன் டேட்டு அறிவிக்கும் போது இந்த பூஜையை நான் எடுக்கிறேன், சரிங்களா? இப்போ நடுவில் எனக்கு எடுக்க முடியாது, கவுன்சிலர்னால் தெரியும் உங்களுக்கு, சரிங்களா? எந்த அளவுக்கு அவங்க சம்பாதிப்பாங்க, எந்த அளவுக்கு செலவு பண்ணுவாங்க, அதனால் கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு அதிகமாகும். பூஜை பொருட்கள் வாங்க போனவரு இப்ப வருவாரு அப்ப வருவாருன்னு பஸ் ஸ்டாண்ட்லயே கால் கடுக்க நின்றுட்டு இருந்திருக்காரு சதீஷ். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரகுவை தேடி போனப்போ அங்க இன்னொருத்தர்கிட்டையும் அதே மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்த சதீஷ் ரகுவை ஒரு ஃப்ராடுன்னு தெரிஞ்சு உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருக்காரு. அடுத்த ஒரு சில நிமிஷத்திலேயே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த போலீஸ் ரகுவை அலேக்கா தூக்கிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. ரகுவோட செல்போன் அப்புறம் அவரோட யூடியூப் சேனல்ல உள்ள வீடியோ எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரகு ஜெகஜால கில்லாடி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தது தெரிய வந்திருக்கு. பப்பாளி விஷ்ணு மாயாங்கிற யூடியூப் சேனல்ல கருங்குட்டிச்சாத்தான் மாந்திரீகம்னு கொட்டை எழுத்துல எழுதி பில்லி சூனியம் வைக்கிறது, ஏவல் வைக்கிறது, பேய் பிசாசை விரட்டுறது, இறந்து போனவங்களோட ஆன்மாவை பேச வைக்கிறது, எதிரிகளோட கதையை முடிக்கிறதுன்னு எல்லாத்தையும் மாந்திரீகம் பூஜை மூலமா பண்ணிரலாம்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அப்படியே அதுல உள்ள வீடியோஸை பார்த்தப்போ சட்டை போடாம பூஜை பண்ற வீடியோவும் இருந்திருக்கு. அடுத்து மாந்திரீகம் மூலமா அப்படி பண்ணிரலாம் இப்படி பண்ணிரலாம்னு லென்த்தா டயலாக் பேசுற வீடியோஸும் இருந்திருக்கு. ஸோ 1000 ரூபா கூகுள் பே பண்ணுறவங்க எனக்கு வந்து கிளைண்ட் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அப்போ நாங்கள் இந்த மாதிரி சாமிக்கு அஷ்டமங்கலம் தேவ பிரசனம் அருள் வாக்கு கேட்டுடுவோம். கேட்டுட்டு அந்த பூஜைக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பாப்பாளி விஷ்ணு மாயாவும் 397 குட்டிச்சாத்தான் மரம் சொல்கிற அந்த பணத்தை நான் சொல்லிடுவேன், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நேரில் வந்து பணம் கொடுத்து பூஜை பண்ணிக்கலாம், சரிங்களா? பாப்பாளி முத்தப்பா. இதை எல்லாத்தையும் விட இன்னொரு ஷாக்கான விஷயமும் போலீஸுக்கு தெரிய வந்திருக்குது. அதாவது பெரம்பூர்ல உள்ள ஒரு கல்லூரி பேராசிரியர் வக்கீல் ஒருத்தரோட உயிரை எடுக்கணும், அதுவும் விபத்துல உயிர் போற மாதிரி இருக்கணும்னு இந்த குட்டிச்சாத்தான் சாமியார் ரகு கிட்ட சொல்லியிருக்காரு. தானா வந்து சிக்கன ஆட்ட விடுவாரா? அதெல்லாம் சிறப்பா பண்ணிரலாம். ஆக்சிடென்ட்ல அந்த வக்கீலோட உயிர் பரலோகத்துக்கு போயிரும், அதுக்கு நான் கேரண்டி. அதே மாதிரி உங்க மேலையும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதுன்னு அடிச்சு சொல்லியிருக்காரு.
மரண பூஜைன்னு ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணிட்டா போதும், எல்லாம் சுமூகமா நடந்து முடிஞ்சிரும். அதுக்கு 21 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமா 2 பேரும் பேசிக்கிட்ட ஆடியோ போலீஸ் கையில சிக்கியிருக்கு. ஸோ மாரணம் பண்ணணும், அதுவும் வந்துட்டு இது ஆக்சிடென்டல் டெத்தாக இருக்கணும், ஃபுல்லாக வண்டி வாகனத்தில் இருக்கணும். இதுதான் என் தேவை. அவன் பேரை நான் ஒரு வாட்டி கீழே வந்து லெட்டரில் கூட எழுதி அனுப்புகிறேன் நான். சார் இது ஒய்ஃபோட அக்கௌண்ட் நம்பர் சார், இதில் 5 லட்ச ரூபா போட்டுருங்க. ஓகே சார், தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஃபோட்டோ முடிஞ்சா அனுப்புங்க, இல்லை மண்டேக்குள்ளே அனுப்பிடுங்க. சாமி கிட்ட கேட்டாச்சு சரிங்களா. ஸோ 21 லட்ச ரூபா உங்களுக்கு பூஜை செலவு சொல்லியிருக்காரு சரிங்களா. 20 லட்ச ரூபா மினிமம் பூஜை. ஸோ இது மாறணும் இல்லையா. ஸோ அதனால 21 லட்சம் பூஜை செலவு சொல்லியிருக்காரு. மொத்த பூஜை செலவு 21 லட்சம். ஸோ உங்களுக்காக பிரத்தியமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா 1000 கூகுள் பே அதில் பூவெல்லாம் வாங்கி இப்போ போட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் கூகுள் பே பண்ணோன்னே இந்த வீட்டில் ரெடி பண்ணிடுவாங்க. இந்த மரண பூஜைக்காக அந்த பேராசிரியர் ரகு கிட்ட முன்பணமா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்ததா சொல்லப்படுது. பணத்தை வாங்கிக்கிட்ட போலி சாமியார் ரகு பேராசிரியர் கிட்ட இருந்து மீதி பணத்தையும் வாங்கறதுக்காக தான் செய்யற ஒவ்வொன்னையும் வீடியோவா பதிவு பண்ணி அந்த பேராசிரியருக்கு அனுப்பியிருக்கான். மரண பூஜைனா அதுவும் சாதாரணமா நடக்க கூடாது. 100 கோழிகளை கடவுளுக்கு பலி கொடுத்து அதோட ரத்தத்தை வச்சு பூஜை பண்ணாதான் நல்லபடியா நடக்கும்னு ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணியிருக்கான் ரகு. அதுக்காக கோழி கடைக்கு போய் 100 கோழிகளை வாங்கினதுல இருந்து அதை வீட்டில் வச்சு பலி கொடுத்து பூஜை பண்ற வரைக்கும் அத்தனையையும் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் குட்டிச்சாத்தான் சாமியார். கலைச்சிரும் முரசொலி மாறன் என்கிற சிபி சரிங்களா. ஸோ அதுக்கான பூஜை மாறன பூஜை முடிஞ்சிச்சு. ஸோ ஆக்சிடென்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் தான் சரியா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சு கடைசி கிளைமேக்ஸ் ஆக்சிடென்ட் சரிங்களா. ரகுவோட செல்போனை சோதனை பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷமாவே பேய், பிசாசு, மாந்திரீகம், பூஜைன்னு சொல்லியே ஏகப்பட்ட பேர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி மோசடி பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற சந்தேகம் போலீஸுக்கு ஸ்ட்ராங்கா ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே சதீஷ் கொடுத்த புகார்ல ரகுவை அரெஸ்ட் பண்ணியிருக்கிற போலீஸ் வக்கீல் ஒருத்தரோட உயிரை எடுக்கிறதுக்காக பூஜை பண்ணது, கல்லூரி பேராசிரியர் கிட்ட டீலிங் பேசினது சம்பந்தமா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முரசொலி மாறன் என்கிற சிபி. ஸோ இன்னைக்கு மாறன பூஜை ஓகேங்களா. ஸோ 21 லட்சம் 10 லட்சம் கொடுத்துருக்கீங்க, இன்னும் 11 லட்சம் இன்னும் போடலை சரிங்களா. ஸோ நீங்கள் கூடிய சீக்கிரம் போடுவீங்கன்னு நம்பிக்கையில் இப்போ மத்தியானம் பூஜை ஸ்டார்ட் பண்ணேன். நேற்று ராத்திரி பூஜை முடிச்சிட்டேன். குட்டிச்சாத்தான் 390 குட்டிச்சாத்தாக்கு மாத்திரை பூஜை முடிச்சிட்டேன் ஆடை இல்லாமல். இப்போ மத்தியானம் வீட்டில் என்னோட வீட்டில் செய்யக்கூடிய அந்த பூஜை சரிங்களா. அதோட இந்த குட்டிச்சாத்தான் சாமியார் ரகு கிட்ட யாராச்சும் பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா அவங்க எல்லோருமே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உடனடியா கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு போலீஸ் தரப்புல இருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் மேல யாரு சொன்னாலும் அதை அப்படியே நம்பிராம, குறிப்பா இந்த மாதிரி மாந்திரீகம் பூஜைன்னு இஷ்டத்துக்கு கதை சொல்றவங்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறாம உஷாரா இருங்கன்னு அறிவுறுத்தி இருக்காங்க போலீஸ் ஆபீசர்ஸ்.